ராஜி கிராக்கர்ஸ் தரமான பட்டாசுகள் நியாயமான விலையில் வாங்கக்கூடிய ஒரே இடம். இன்னும் தீபாவளிக்கு ஒரு மாதம் தான் இருக்குது. போன வருஷம் இதே ராஜி கிராக்கர்ஸை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி இவங்க கிட்ட பட்டாசுகளை வாங்கின நம்மளுடைய வியூவர்ஸ் நல்லதொரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை நமக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷமும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பட்டாசுகளுடைய சாம்பிள்ஸை நாங்கள் செக் பண்ணிட்டோம். பட்டாசுகள் எல்லாம் சும்மா தரமாக இருக்குது. ஆகஸ்ட் மந்த்லேயே 5000 ரூபாய்க்கு மேலே இவங்க கிட்ட பட்டாசுகளை ப்ரீ புக்கிங் பண்ணக்கூடிய நபர்களுக்கு 85% டிஸ்கவுண்ட்டும் தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ டெலிவரியும் இவங்க பண்ணித்தர்றாங்க. இதோட ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். செப்டம்பர் மாதம் தான் பட்டாசுகளை நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா 85%க்கு பதிலாக 80% டிஸ்கவுண்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். இவங்களுடைய லிங்கையும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸையும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அப்புறம் என்ன, இந்த தீபாவளிக்கு தரமான பட்டாசுகளை ராஜி கிராக்கர்ஸ் கிட்ட வாங்குங்க. தீபாவளியை சேஃபாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடுங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது மலையாள படமாக இன்றைக்கி நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே ஃபகத் ஃபாசில் நடித்து வெளியாகிருக்கிற ஓடும் குதிரா சாடும் குதிரா. இந்த படத்தில் கதாநாயகன் கதாநாயகி 2 பேர்த்துக்கும் விடிஞ்சா கல்யாணம் அப்படிங்கிற நிலமையில் நாள் நைட்டு கதாநாயகனை பார்த்து நம்ம கதாநாயகி சொல்கிறாங்க, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் கடலோரமாக ஒரு வெள்ளை குதிரை ஓடி வருது. அந்த குதிரையில் நீங்கள் உட்காந்து ராஜா மாதிரி வந்துக்கிட்டு இருக்கீங்க. என்னை பார்த்து சிரிக்கிறீங்க. எனக்கு அதை பார்த்ததுலேருந்து நாளைக்கு கல்யாணத்துக்கு கண்டிப்பாக அதே மாதிரி ஒரு வெள்ளை குதிரையில் மாப்பிள்ளையாக ஏறி உட்காந்தா நீங்கள் வர்றீங்க. அப்படி வந்தால் தான் கல்யாணம் அப்படின்றது அந்த அம்மா. இப்போ விடிஞ்சா கல்யாணம் நைட்டு 12 மணிக்கு போய் எங்கே வெள்ளை குதிரையை தேடுறது, யார்கிட்ட வாடகைக்கு எடுக்கிறது? அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம கதாநாயகனுக்கு. இதுக்கப்புறம் என்னதான் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பொதுவாக ஒரு படத்தில் 2 சீன் நல்லா இல்லை அப்படின்னா பரவாயில்ல, 2 சீன் தான் நல்லா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒரு அற்புதமான காவியம் தான் இந்த படம். இந்த படத்தில் தியான் ஸ்ரீனிவாசனுக்கும் சரி ரேவதி பிள்ளைக்கும் சரி இடையிலான ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று இருக்குது. சின்ன போர்ஷன் தான் அது. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஆகட்டும், லால் தன்னுடைய ஒய்ஃபுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத ரேவதி பிள்ளைகிட்ட சொல்லக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும், இந்த 2 சீன் தான் 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஓடக்கூடிய இந்த படத்தில் உருப்படியான 2 சீனு. மற்றபடி சாமி தெரியாமல் வந்து சிக்கிக்கிட்டேன்டா சாமி அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம பொறுமையை எவ்வளவு தூரம் நீங்கள் பொறுமையாக இருக்கீங்கன்னு பார்த்துருவோம் அப்படின்னு நம்மளுடைய உச்சகட்ட பொறுமையை சோதிக்கிற ஒரு படம் தான் இது. அந்த அளவுக்கு இது வீக்கான ரைட்டிங்லாம் கிடையாது, பயங்கர புவரான ரைட்டிங்கு. எங்கேயுமே இம்மி கூட சுவாரஸ்யம் கிடையாது இந்த படத்தில். இந்த படம் பேசிக்காக ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா. ஒன்று ரொமான்ஸ் சைடில் இவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும், இல்லை அப்படின்னா காமெடி அப்படிங்கிற அதர் சைட்லேயாவது ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். 2 சைட்லேயுமே எதுவுமே சுவாரஸ்யம் கிடையாது. எந்த ஒரு சீனுமே இம்ப்ரெசிவாக இல்லை. அது மாட்டுக்கு ஃப்ளாட்டாக போகுது. சரி போகுது, அது மாட்டுக்கு ஓரட்டும் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். அப்படி ஒரு படம் இது. அந்தளவுக்கு போரான ஒரு ஸ்க்ரீன் பிளே இந்த படத்துக்கு. ஃபகத் ஃபாசில்லாம் எந்தளவுக்கு ஒரு ஃபினாமினல் ஆர்டிஸ்ட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸ்க்ரீனில் சும்மா வந்து நின்று கேமராவை அப்படி பார்த்தாப்ல அப்படின்னாலே அந்த கண்ணு 1000 பேசும். அப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஈவன் லாலுமே ஒரு நல்ல ஆக்டர் நமக்கு தெரியும். இவங்க 2 பேரே இந்த படத்தில் ரொம்ப ஓவர் டூ பண்ணிட்டாங்கப்பா, அப்பட்டமாக இருக்குது அவங்க நடிப்புங்கிறது. அப்படியே வெளியே தெரியுது நடிக்கிறாங்கன்னு அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீலை கொடுத்துருச்சுன்னா அந்த 2 பேருடைய கேரக்டர் ஆர்க்கும் பர்ஃபார்மன்ஸும் பார்த்துக்கோங்க. இதில் நம்ம ஜிவிஎம் ஸ்டைலில் வாய்ஸ் ஓவர் வேறு பல இடங்களில் நம்ம லால் பேசுகிற மாதிரி நம்மளை கடுப்பேற்றிட்டாங்க மை லாட் மொமெண்ட். அந்த மாதிரி ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு. கல்யாணி பிரியதர்ஷன்லாம் இந்த படத்தில் அந்த கதாபாத்திரத்தை அவங்க நடிக்கலை. கால் சீட்டு ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் வந்து நடித்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸுமே இல்லாமல் அப்படியே இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு இவங்களே நினச்சா கூட நமக்கு இம்மி கூட எந்த ஒரு எமோஷனல் கனெக்டையும் கொடுக்காத ஒரு கதாபாத்திரம் அது. அது மட்டும் இல்லை, எந்த கதாபாத்திரமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். தியான் ஸ்ரீனிவாசனும் ரேவதி பிள்ளையும் கொடுத்தது நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஈவன் வினய் ஃபோர்ட்டெல்லாம் எப்போ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுப்பா, எதுக்குப்பா அவர் கதாபாத்திரம் இது, ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா, எதுக்கு அந்த கேரக்டர், இது எதுக்கு அவரை போய் காசு பண்ணீங்க அப்படிங்கிற அளவுக்கு படும் மட்டமாக எழுதப்பட்ட இன்னொரு கதாபாத்திரம் வினய் ஃபோர்ட்டுடைய கேரக்டர். இந்த மாதிரி படத்தில் சொல்லும்படியாக உருப்படியாக ஒரே ஒரு கேரக்டரை கூட இவங்க ப்ராப்பராக எழுதலை. இவங்க கிட்டத்தட்ட அந்த படம் ஒரு 2.5 மணி நேரம் அந்த நடிக்க ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக தமிழில் ஒரு படம் ஒன்று வந்தது, தலைவன் தலைவலி. இது தலைவன் தலைவி. அந்த மாதிரியே படம் ஃபுல்லாக ஆளாளுக்கு. சார் இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் பேசிடுவேன், நான் முடித்த உடனே மூச்சு விடுறதுக்குள்ளே ஆடியன்ஸு கொஞ்சம் கூட யோசிக்கிறதுக்குள்ளே டக்குன்னு நீங்கள் அடுத்த டைலாக் அடுத்த 5 நிமிஷத்துக்கு பேசிடணும் அப்படின்னு படம் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்காங்க. 2.5 மணி நேரத்துக்கு மேலே பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் காதுக்குள்ளே? நமக்கு ஒய்யன்னு ஒரு சவுண்டு மட்டும்தான் கேட்குது. அந்த அளவுக்கு ஆளாளுக்கு அங்கங்கே கனவு கண்டு கதையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம கேலடி கண்மணி படத்தில் நம்ம ஜனராஜ் சொல்லுவார் இந்த மாதிரி, எனக்கு இதுதான் கனவாக வந்துச்சு, இது நடந்துருமோ என்னமோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நம்மளை பொறுத்தளவுக்கும் எப்பா
இந்த படத்தை பார்த்ததே நம்மளும் ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடணும்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கு இந்த டீமை. எந்த ஒரு கதாபாத்திரத்து மேலேயும் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடக்கூடாதுங்க அப்படின்னு நமக்கு தோணலை, இவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிரணுங்க அப்படின்னு தோணலை. இப்படி எதுவுமே தோணாமல் அட போவாங்கங்க, எவனுக்கு என்ன நடந்தால் என்ன நடக்கலைன்னா என்ன, படத்தை முடிப்பீங்களா இல்லையா சார், எக்ஸ்ட்ரா கூட ஒரு டிக்கெட்டு காசு வாங்கிக்கோங்க, தெரிஞ்சு எங்களை விட்டுருங்க, எங்களால் இதுக்கு மேலே முடியல, பாடி ரொம்ப வீக்கு அப்படிங்கிற லெவலுக்கு இந்த படம் இருக்குது. இதுக்கு மேலே வேறு என்னத்தை சொல்ல. மொத்தமாக எனக்கு தெரிஞ்சு ஓடிடியில் கூட ஓட்டி கூட பார்க்க முடியாத அளவுக்கு மலையாள திரையுலகத்திலிருந்து இந்த வருஷத்தில் வெளியான படுமட்டமான படம் அப்படின்னா அது இதான். அதுக்கப்புறம் வேற என்னத்தை சொல்ல. அடல் கான்லாம் நீ கேட்கவே தேவையில்லை, இங்கே கான்டென்ட்டுக்கே பஞ்சம், இதில் அடல் கான்டென்ட் வேறையா அப்படிலாம் எதுவுமே இந்த படத்தில் கிடையாது. அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன். கான்டென்ட்டே இல்லை, அடல் கான்டென்ட்லாம் வைக்கக்கூடாது சார் அப்படின்னு அதெல்லாம் தெளிவாகத்தான் பண்ணியிருக்கு இந்த டீமு. இந்த படம் இன்றைக்கி இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட நம்மூர் தியேட்டர்ஸ்லேயே வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.